பார்க்கக்கூடிய வீடியோ என்ன தருவாங்க, அதாவது செய்வினை பில்லி சூன்யம் உண்டா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம். யாரும் அப்படி செய்வினை செய்து வச்சிருவாங்களா அப்படிங்கிறது தோணும் இல்லையா? அதாவது என்ன தெரியுமாங்க, ஒரு நல்லதுன்னு இருக்கும்போது கெட்டதும் இருக்கும் இல்லையா? ஒரு இன்பம் துன்பம் இல்லையா, இரவு பகல் இப்படி எல்லாமே இருக்கு. அப்போ செய்வினை இருக்குமா இருக்காதா? நல்ல விஷயம் மட்டும் நடக்கும்னு சொல்றோம், அப்போ கெட்டது நடக்குமா? நிச்சயமா நடக்கும். அப்போ செய்வினைங்கிறது இருக்குன்னு அர்த்தம். சரியா? அது யாருக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இந்த செய்வினைங்கிறது ஒரு பாதிப்பை தரும். அவங்க சீக்கிரம் அஃபெக்ட் பண்ணிடும். அது என்ன மேடம், கடவுள் நம்பிக்கைன்னா என்ன மேடம்? அதாவது நம்ம மனசு, கடவுள் சொல்றோம் இல்லையா, நம்ம மனசு எப்பவுமே ஒரு பயந்து பேதலிச்சு இருக்கக்கூடியவங்களை தான் சீக்கிரம் இந்த செய்வினைங்கிறது அஃபெக்ட் ஆகும். புரியுதா? அப்போ இந்த நிறைய பேரை பாருங்க, உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, ஆனால் பணம் நிறைய லாஸ் ஆகிருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவா, ஐயோ நமக்கு யாராவது செய்வனை செய்திருப்பாங்க. ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே எனிமி இருப்பாங்க. ஓ இவன் நம்மளுக்கு அன்னைக்கு எதிரியாக இருந்தானே நம்ம தொழிலில், அவன் நம்மளுக்கு ஏதாவது செய்து வச்சுருப்பானோ, அதனால தான் எனக்கு காய்ச்சல் குணமாகவே மாட்டுக்கா அப்படின்னு யோசிப்போம்ல. நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துருப்பாங்க, ஒன்றுலேயும் குணமாகாது. அப்புறம் எனக்கு இப்படி தானே யோசிக்க தோணும். அதாவது இது எப்போ செய்வினை நமக்கு அஃபெக்ட் ஆகும்னா, நம்ம ஜாதகத்தில் கெட்ட நேரம் நடக்கும்போது, நம்ம திசா நல்ல கெட்ட திசையாக இருக்கும்போது அவங்க செய்யும்போது சீக்கிரமாக நமக்கு அஃபெக்ட் ஆகிடும். அப்போ அது எப்படி மேடம் கெட்ட திசைன்னு கண்டுபிடிக்கிறது? அதான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராகு கேது சனி இது இருள் கிரகம். இந்த இதை வச்சு தான் அவங்க சேவனை பாடுவாங்க. அப்போ நம்ம ஜாதகத்தில் எதெல்லாம் பலவீனமாக இருக்கோ அந்த திசை நடக்கும்போது நம்ம அதோட நமக்கு தாக்கம் அதிகமாக இருக்கும். புரியுதா? அப்போ ஒருத்தர் நமக்கு சேவனை செய்து தான் வச்சுக்கோங்க, நிச்சயமாக அவனுக்கு திருப்பி அது அப்படியே கிடைச்சிடும். நமக்கு கெட்ட தசை இருக்கும்போது நமக்கு பிடிக்கும், நமக்கு நல்ல தசை மாறும்போது அது அப்படியே மாறி அடிச்சிடும். அப்போ நம்ம சேவனைங்கிறது செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிறத யோசிக்கணும். சரியா? இப்போ திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அது கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைச்சி ஆகும். அப்போ நம்ம ஜாதகத்தில் எப்படி மேடம் பார்க்கலாம் நமக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அவங்க எதை வச்சு பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய துணி இல்லைன்னா தலைமுடி இதை வச்சு அவங்க பண்ணுவாங்க. அது பொதுவாகவே நமக்கு நம்ம உடம்புல எதை அஃபெக்ட் பண்ணணும்னா, நம்ம ஜாதகத்தில் மாந்தி எங்கே இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த மாந்தி இப்போ சப்போஸ் 3ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க நம்ம கழுத்து பகுதியை தான் இருப்பாங்க. அப்போ அடிக்கடி கழுத்து வலி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கழுத்து வலி சில பேருக்கு ஷோல்டர் பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது அவங்களுக்கு தீரவே செய்யாது. அப்போ ஏன் போகலன்னு சொல்லும்போது, அப்போ நமக்கு யாரோ எதிரிகள் இருக்கும்போது இந்த மாதிரி தாக்குவாங்க. அப்போ அது எப்படி தாக்குனாங்க நம்ம பார்க்கணும்னா, நம்ம வீட்டு வாசல்ல இங்கே என்னைக்கு இல்லாமல் திடீர்னு ஏதோ ஒரு மடக்கு கிடக்குன்னு வச்சுக்கோங்க, காலில் பொதுங்கி போட்டுப்பாங்க. நம்ம அதை என்னன்னு பார்க்கணும். அது நம்ம நடந்து போகிற வழியில் அந்த நம்ம நடந்த பாதையிலேருந்து மண்ணை எடுத்து நம்ம இதில் அதை பண்ணி போட்டுருவாங்க. அதுலேருந்து நம்ம நகத்தை கூட எடுத்து போடுவோம். அதனால தான் சொல்லுவாங்க, நகத்தெல்லாம் வெட்டி அங்கங்கே போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா. முன்னால் பெரியவர்கள் சொன்ன விஷயங்களை எதுவுமே நம்ம கேட்குறது இல்லை. வீட்டில் தலைமுடியை விரித்து போடாதீங்கன்னு சொல்லுவாங்க, தலைமுடியை அங்கங்கே போடாதீங்க, சீவன உடனே அதை முடியை எடுத்து சுற்றி துப்பி போடணும்னு சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் செய்கிறதே இப்போ கிடையாது இல்லையா? அதெல்லாம் இந்த மாதிரி உள்ள பாதிக்கும். அப்போ எனக்கு வீட்டில் திடீர்னு எலுமிச்சம்பழம் கிடக்கும், அதில் எலுமிச்சம்பழத்தை வெட்டி மஞ்சள் குங்குமம் வச்சு போட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு பொருள் கிடந்தா, சில பறவை செத்து கிடக்கும், அந்த ஒரு ரெக்கை கிடந்தா கூட நம்ம பார்த்துக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு பொருள் நமக்கு என்னைக்கு இல்லாத ஒரு பொருள் வித்தியாசமாக நம்ம வீட்டு வாசலில் கிடந்துன்னா நம்ம கை வச்சு தொடக்கூடாது. தொடாமல் அதில் நினச்சி அந்த வாரில் வச்சு தள்ளி அதை ஒரு ஆற்றுலையும் எதுலையும் தூக்கி போடணும், அதில் எதுலையும் வேஸ்ட்டை கொண்டு போடணும். நம்ம கைப்படாத அளவுக்கு நம்ம செய்யணும். அப்போ நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது. அப்போ சரி, இப்போ ஜாதக ரீதியாக உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும்னா, இப்போ லக்னங்கிறது உயிர். உங்கள் ஜாதகத்தில் லக்னம் பலவீனமாக இருந்தால், அதாவது அது கூட ராகுவான் கேதுவான் சனியான் இருள் கிரகங்கள் இருந்து பலவீனம் குறைவாக இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு சேவனை செய்தால் சீக்கிரம் அஃபெக்ட் ஆகிடும். ரெண்டாவது 3ஆம் பாவம் அவங்களுக்கு பலவீனமாக இருந்து ராகு கேது சனி சேர்ந்து இருந்தாச்சுன்னா, அது அவங்களோட பார்வை இருந்தாச்சுன்னா, ஏன்னா நம்ம மனம் பேதலிப்பாக இருக்கும். சில பேர் மனநோயாளியாகவே ரொம்ப நாள் இருப்பாங்க, என்ன பண்ணீங்கன்னே தெரியாது. அப்போ இந்த மாதிரி உள்ள பாதிப்பு சீக்கிரம் அஃபெக்ட் ஆகிடும். ஆனால் அந்த திசை நடக்கணும், அப்போ தான் நமக்கு அந்த கெட்ட திசை நடக்கும்போது தான். அப்புறம் 8ஆம் பாவம் ஆயுள்காரகன். அப்போ ஆயுள்காரகன் நமக்கு வீக்காக இருந்தாச்சுன்னா சீக்கிரம் அவங்க சேவனை செய்தால் அது அஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் 12ஆம் பாவம், ஆனால் 11 பாவத்தையும் தாங்கக்கூடிய கிரகம் 12ஆம் பாவம். அந்த பாவம் நமக்கு பலவீனமாக இருந்தால், அது கூட நமக்கு செவ்வாயம்
ராகு சனி இது இருள் கிரகங்கள் சேர்ந்து ஆனால் பாவ கிரகங்கள் இது மாதிரி இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு சீக்கிரம் அஃபெக்ட் ஆகும். அப்போ இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சேவனை செய்கிறதுக்கு சீக்கிரமாக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதேமாதிரி சூரியனை எடுத்துக்கங்க. சூரியன் ஆத்மகாரகன்னு சொல்லுவாங்க. அந்த ஆத்மகாரகன் அதாவது ஆத்மா இருப்பிடம். அப்போ அதுவும் நமக்கு ராகு கேதோட சேர்ந்துருந்தாலோ சனியோட சேர்ந்துருந்தாலும் அது பலவீனமாக இருந்தாலும் அந்த சூரிய தசை நடக்கும்போதும் நமக்கு இந்த மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, செய்தாச்சு. அப்போ இதை இப்போ எடுக்கணும் இல்லையா? அப்போ அது எப்படி மேடம் எடுக்க முடியும்? அப்போ ஒரு செய்வினைங்கிறது செய்வினையால் தான் எடுக்க முடியும். ஓகே, அது சீக்கிரமாக எடுக்க முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? முக்கியமாக நீங்கள் வந்து நிறைய வீடுகளில் பாருங்கள், காலகாலமாக ஒரு தெய்வத்தை வழிபட்டுட்டு வருவாங்க. அந்த வழிபாட கொஞ்ச நாள் கழிஞ்சோடனே மறந்துடுவாங்க. நமக்கு என்ன செய்தாங்க, எப்போ போலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், நமக்கு கடவுள் என்ன தந்தார் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்தை கும்பிடாமலே மறந்துடுவாங்க. அந்த தெய்வத்தை போய் நீங்கள் வழிபடணும். அப்படி விடக்கூடாது. அதை விடாமல் நமக்கு செய்வனை யாராவது செய்து வச்சுருந்தா நம்ம அந்த கோயிலுக்கு அது போக விடாது. அது என்ன குலதெய்வ கோயிலுக்கு போகணும். அங்கே போய் உங்களுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பாதிப்பு இருந்தால் அந்த கோயிலுக்கு நம்மளை போக விடாது. நீங்கள் அங்கே போயிட்டு வரும்போது நமக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வராது. சரி, இப்போ உங்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு உங்களை போக விடலை, இந்த காலகாலத்தில் கோயிலுக்கு நீங்கள் போகலை, அப்போ நம்ம இந்த செய்வினையிலேருந்து வெளியில் வரணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இதுக்குன்னு ஒரு கோவில் இருக்குது. ஓகே, அப்போ நம்ம அங்கே ஹோமங்கள் யாகங்கள் வளர்த்தாச்சுன்னா நம்ம இதுலேருந்து ரிலீஃப் ஆகும். அப்போ நமக்கு அடுத்த நல்ல தசை வரும்போது நமக்கு அதுலேருந்து விடுதலை கிடைக்கும். அது உங்களுக்கு அந்த ஹோமம் வளர்த்தா ரிலீஃப் ஆகிடும். ஓகேங்களா? சரி, நாளைக்கு வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.